வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையிலயும் அமைதியும், நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவன வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் பார்ட் 6 பார்த்துருக்கோம். இனி பார்ட் 7 பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். சில உறவுகள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒண்ணாவே இருப்பாங்க. சில உறவுகள் ஒரு சின்ன வார்த்தை கூட தாங்கிக்க முடியாம பிரிஞ்சு போயிருவாங்க. ஆனா பிரிஞ்சு போனாலும் ஒருத்தர ஒருத்தர் அதிகமா நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் நான் அவரை நேசிக்கிறேன், அந்த பொண்ணை நான் நேசிக்கிறேன், ஆனால் எங்களால் என்ன சேர்ந்து தான் வாழ முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய கதைகளை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. வாங்க மக்களே கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்? வர்த்தினியும் ஜானும் அவங்க பேரண்ட்ஸோட பேச்சு கேட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி ஒரு மாதம் தனியாக போயிருக்க போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரோட பேரண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அவங்க 2 பேர் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கப்புறமாச்சும் அவங்க வாழ்க்கை ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜானோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கு வர்த்தினியோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு நான் முதல் தடவை நான் சூஸ் பண்ண பையன் ரொம்ப தப்பாக போயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். என் பையனும் பொண்ணும் வாழ்க்கை இல்லாமல் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் என் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்லை. அதை மட்டும் கடவுள் ஏனோ எனக்கு கொடுக்க மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு ஜானோட அப்பா அவரோட தோலை தட்டி கொடுக்குற, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நல்ல நண்பர்கள் எல்லா சூழலையும் கூடவே இருப்பாங்க. ஓகே மக்களே, வாங்க கதையோட அடுத்த பாகத்தில் போயிட்டுருக்கோம். அப்போது அந்த சமயம் பார்த்து சந்துரு வந்து கால் பண்ணுறாரு. யாருக்கு? ஜானுக்கு. ஒரு பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணுற ஜானோட அம்மா தான் அந்த ஃபோனை வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களே. ஸோ அந்த ஃபோன் எடுக்கலை, லைனே கிடைக்கல, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கும் காலை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஆஃபீஸில் அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ வீட்டு நம்பருக்கும் ட்ரை பண்ணுறாங்க. இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தனால அந்த காலை அட்டன் பண்ண முடியல. அப்போது மெய்டு வந்து எடுக்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட தமிழ் தெரியாது இல்லையா? ஸோ அவர் இங்கிலீஷில் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஜான் சார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜான் எங்கே தான் போயிருக்காரு? எங்கே ஆஃபீஸ்லாம் வீட்லலாம் ஃபோனும் எடுக்கலன்னா அவர் எங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சந்துரு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வர்த்தினி மேமோட வெளியில் போயிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? திரும்ப சொல்லுங்க அப்படின்னு. வர்த்தினி மேமோட வெளியில் போயிருக்காங்க, ஜானும் வர்த்தினியும் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு புரியல. அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஷாக்காக நின்னுதான். அப்போது அந்த ஃபோனை அவங்க கட் பண்ணிட்டாங்க. என்ன அவளுக்கு ஒரு மாதிரி அந்த பேரை கேட்டதும் உடம்புல வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, படபடன்னு வந்துருச்சு. ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன வர்த்தினி உயிரோடு இருக்காளாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஷாக் அவளுக்கு இருந்து. இத்தனை வருஷமாக நான் அவள் இறந்துட்டான்னு நினச்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது என்னன்னு தெரியுமா படபடன்னு அவளுக்கு வந்திருக்கு. அப்படியே அந்த இடத்துல அப்படியே அமைதியாக அவன் உட்காரான். என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ தான் அவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இவரோட பிஏ அர்ஜுன் ஜெர்மனியில் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போயிருந்தார். நம்ம முதல் பார்ட்டில் பார்த்துருந்தோம். கல்யாணம் தேட சொல்லி சந்துரு அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பார். அப்போது இவர் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பார். சார் ரொம்ப சாஃப்டான ஒரு பதட்டமான மனநிலையில் அவரும் சொல்கிறாரு, சார் நான் கல்யாணம் சாரை கண்டுபிடிச்சிட்டேன். ஜான் கூட நம்ம சொல்லு அர்ஜுன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. வர்தினி மேமும் கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட 2 குழந்தைங்களும் 6 வயசு இல்லை 5 வயசு இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அவங்களும் கூட இருக்காங்க. உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வேர்த்து கொட்டுது. அந்த ஏசி ரூமில் இவனுக்கு வேர்க்குது பயங்கரமாக. அப்படி அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவன் கண்ணை இவனாலே நம்ப முடியல. இது வர்த்தினியா அப்படின்னு பார்க்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் ஜான் 2 குழந்தைங்களையும் தூக்கி வச்சிட்டு இருந்தார். ஏன்னா அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கிறதுனால. இது அந்த பக்கம் கல்யாணம், இந்த பக்கம் ஜான், அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க.
இதை பார்த்ததும் ஜானுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு 2 செகண்டில் யோசித்தோம். அப்போது எல்லாரும் என்னை ஏமாற்றிருக்காங்க, எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் என்கிட்ட நடிச்சிருக்காங்க, அப்படி தானே அப்படின்னு யோசிச்சுட்டு, அர்ஜுன் எனக்கு உடனடியாக டிக்கெட் புக் பண்ணு. சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நான் நிஜமாக தான் சொல்கிறேன், டிக்கெட் புக் பண்ணு. நான் அங்கே தான் வரேன்னு யாருக்கும் தெரிய வேணாம். ஸோ ஃப்ளைட்டை சுற்றி போடு, யாராலும் கெஸ் பண்ண முடியாது அளவுக்கு. நான் இன்னும் இங்கேருந்து 5 ஹவர்ஸில் கிளம்பிடுவேன். ஸோ நீ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். இவன் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு இருந்தான். சாந்தி அம்மாவும் ரேவதியும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. காஃபி மெய்டு கொடுத்தாங்க, அதை சாந்தி அம்மா வாங்கி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்குது. அப்போது மெய்டு திறக்க போனாங்க. இல்லை நீங்கள் போய் வேலை பாருங்கள், நான் போய் திறக்கிறேன்னு சொல்லி ரேவதி போய் திறந்தா. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு அழகா ரொம்ப பவ்யமாக ஒரு பொண்ணு நின்னா. அதை பார்த்தோன்னா என்ன சானியா சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறோம். அது அண்ணி அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ உள்ளே வா, எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசலாம் சொல்லி உட்கார சொன்னாங்க. அப்புறம் மெய்டை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க, குடிக்கும் மேலே தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ரேவதியும் சொல்கிறா, சரண்யா என்னாச்சு, என்ன திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக, ஊரில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சாந்தி அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதி அமைதியாக இருந்தா. என்னாச்சு? அது அண்ணி நான் அண்ணா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, இவ ரேவதியோட நாத்தனார், ஆனந்தோட தங்கச்சி. ரேவதி ஹஸ்பண்ட் பேர் ஆனந்த். ஆனந்த் வீட்டோட மாப்பிள்ளையாகவே இருக்கார். ரேவதியோடைய அப்பாவுக்கு நம்பிக்கைக்குரியவர். இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நான் அண்ணனை கூப்பிட்றேன், அதுக்கு முன்னாடி காஃபி குடி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டேன். ஆனந்த்னு சொல்லி ரேவதி கூப்பிட்டான். இந்த வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பதில் எழுந்துச்சு. அப்போ அவர் வெளியில் வந்தார். வெளியில் என்ன சரணியா சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கு, அதுவும் இந்த நேரத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணா அப்பா அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நல்ல விஷயந்தானே அப்படின்னு சாந்தி அம்மா சொன்னாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல, அதுதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஆனந்த் சொன்ன, நான் தான் அம்மா கிட்ட பார்க்க சொன்னேன், உனக்கு வயசாகுது இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரேவதியும், ஆமாம் உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலாம், அதுக்காக இப்படி சொல்லாமல் கொல்லாமல் வர்றது தப்பு. ஆனந்த் நீங்கள் முதல்ல அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவள் எங்கே தான் இருக்கான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான். ஆனந்தும் ஃபோன் பண்ணி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உடனே அதுக்கு சரண்யா சொல்கிறான், எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கு சாந்தி அம்மா சொல்கிறாங்க, இந்த வயசில் கல்யாணம் பண்ணாமல் எப்படிம்மா, உனக்கும் வயசு 27 ஆகுது இல்லையா, இதுக்கு மேலே தள்ளி போட வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, நீ யாரையாச்சும் விரும்புறியாம்மா, நீ விரும்புனா என்கிட்ட சொல்லு, நானே அவனுக்கு அந்த பையனை பார்க்குறேன், பேசி பார்க்குறேன், நல்ல பையனாக இருந்தால் முடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சரண்யா, அது அப்படின்னு சொல்லி இழுத்தான். என்ன போயின்னு சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆனந்த், யாருன்னு சொல்லுமா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்து பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சந்துரு மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட உடனே சாந்தி அம்மாவும் ரேவதியும் என்ன சொல்கிற, சாந்தியமாக டக்குன்னு அந்த காஃபி கப்பை கீழே வச்சாங்க. சத்தமாக எதுவும் சொல்லிடாத, வாயை மூடு நீ முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. வாயை மூடு, அது அவன் காதில் விழப்போகுது அப்படின்னு சாந்தியம்மாவும் ரேவதியும் ஒன்றாவே சொன்னாங்க. ஏன் அத்தை, நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படி சொன்னான். அதுக்கு ரேவதி, அவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், மறந்துட்டியா ஆனந்த். அதுக்கு ஆனந்த் பதில் சொல்கிறாரு, அதான் ரதி இறந்துட்டால, அப்புறம் என்ன,
அவளுக்குன்னு ஒரு அவனுக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா? அவனை இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? அவன் எப்படியா இருந்தாலும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தானே போகிறான். அது ஏன் தங்கச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொன்னார். பத பதட்டத்துடன், தயவு செய்து அமைதியாக இருங்க ஆனந்த், அவன் காதில் விழப்போகுது. அந்த நேரம் பார்த்தும் சந்துரு டிராவல் பேக்கோட கீழே இறங்கி வந்தான். அவனை பார்த்ததும் சரண்யா ஓடி போய் மாமான்னு கூப்பிட்டா. அதுக்கு சந்துரு, நீ எப்போ வந்த? இப்போதான் மாமா. சரி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு சாந்தி அம்மா, எங்கப்பா போகிற, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புற திடீர்னு அப்படின்னு கேட்டார். இல்லைம்மா, திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரியூனியன் வைக்கிறாங்க. ஸோ 10 days சும்மா வெக்கேஷன் லீவ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் சரி வீட்டுக்குள்ளே இருக்கோமே, இத்தனை 6 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னமோ மாதிரியாக இருக்குது. நான் கொஞ்சம் வெளியில் போகலான்னு தோணுதுமா, அதான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் சாந்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீ எங்கே வேணாலும் போயிட்டு வா, எவ்வளோ நாள் வேணாலும் போயிட்டு வா. ஆனால் திரும்ப வரும்போது என் பையனா என்னோட பழைய சந்துருவா வா. கண்டிப்பாம்மா, நான் பழைய சந்துருவாவே வரேன் அப்படின்னு சொன்னான். சரி சந்துரு, சாப்பிட்டுட்டு போப்பா. இல்லைம்மா பரவாயில்ல. அதுக்கு சரண்யா, மாமா எனக்காக ப்ளீஸ், எனக்கும் பசிக்குது, வாங்களே சேர்ந்து சாப்பிடலாம், நம்ம சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, சரி எடுத்து வைங்க. வேண்டான்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணியே சாகடிச்சிடுவேன். உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு நான் சாப்பிட்டுட்டே போயிடுவேன் அப்படின்னு சந்துரு சொன்னார். எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ஆனந்த் சந்துரு கிட்ட கேட்டார், எந்த ஊருக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சந்துரு, ஆஸ்திரேலியா அப்படின்னு பதிலளிச்சு. விசா அப்படின்னு அவர் கேட்டார். மாமா, நான் சந்துரு வேலன், நான் பிஸ்னஸ் மேனுங்கிறத மறந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரேவதி, நீ ஞாபகம் வச்சுருக்கியா, பரவாயில்லையே அப்படின்னு அவள் கிண்டலாக பதிலளிச்சா. சும்மா இருக்கா அப்படின்னு சந்துரு சொன்னார். சந்துருக்கு மனசு ஃபுல்லாக கோவம். எல்லாரும் 6 வருஷமாக ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு. எங்கே எழில காணோம்? அவள் தானே, அவள் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா. ஓகே, வந்தோடனே என் டார்லிங் கிட்ட சொல்லிவிடு, மாமா ஊருக்கு போயிருக்கேன், வந்து அவளுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னான். என்ன சரண்யா, எதுவும் முக்கியமான வேலையாக வந்திருக்கியா? ஆமாம் மாமா. என்ன வேலை? ஏதாச்சும் ஹெல்ப் வேணா சொல்லு, ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா மாமா, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கேன், உங்களை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சாந்தியும் ரேவதியும் சாப்பாட்டில் எடுத்தவங்க டக்குன்னு கீழே வச்சிட்டாங்க. அதுக்கு சந்துரு பொறுமையா, நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் சரி வராது, தேவையில்லாத எண்ணங்கள் வளர்த்துக்காது, அது உன் வாழ்க்கையை கண்டிப்பாக அழிச்சிடும், கஷ்டப்படுத்தும், வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரண்யா, இல்லை மாமா, யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் ரதி அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தான் அவங்க இல்லைல்ல, அவங்க இருந்த இடத்துக்கு நான் வரலான்னு நினைக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டான். சந்துரு அந்த வார்த்தையை கேட்டும் ரொம்ப கோபமாக சரண்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கத்தினார். அந்த இடத்துல இந்த எல்லாரும் உடனே ஓடி வந்தாங்க. வேலை பார்க்குற எல்லாரும், ரேவதியும் சாந்தி ஆனந்த் எல்லாரும் ஒரு செகண்டில் எந்திரிச்சு நின்னாங்க. சந்துரு அவ இடத்துக்கு அவங்க யாருமே இல்லை, அவளை தவிர எனக்கு யாரும் தேவையும் இல்லை. ரேவதி அவளுக்கு ஒழுங்காக புத்திமதி சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சுவை அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆனந்த், அவள் கேட்குறதுல என்ன மச்சான் தப்பு இருக்குது? அவள் தான் இல்லையே, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? செத்தவளே நினச்சி உன்னையே கொண்டுட்ருக்க, வீட்டில் உள்ளவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். சந்துரு சாப்பாடு தட்டிலே கையை கழுவுனா. சாந்தி, என்னப்பா சாப்பிடாம கை கழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டான். கையை கழுவிட்டேன் இன்னும் கோபமாக சொன்னான். ரேவதி அப்படின்னு கூப்பிட்டான்.
ரேவதி, நான் திரும்ப வர்றதுக்குள்ள அடையாறு உள்ள பங்களாக்கு உன் ஃபேமிலியோட நீ ஷிஃப்ட் ஆகிரு. டேய், என்னடா சொல்ல? நான் ஏன்டா சொன்னது தான். என்னை மதிக்காதவங்க, என் உணர்வுகளுக்கு புரிஞ்சிக்காதவங்க இனி இந்த வீட்டில் இடம் இல்லை. என் ரதியை தப்பாக பேசுகிறவங்க யாரும் எனக்கு தேவையும் இல்லை. டேய், அவர் எங்கடா தப்பாக சொன்னார்? ஆனந்த் நான் சொல்கிறார், நான் இங்கே அப்படி சொன்னேன் மச்சான். அக்கா வீட்டுக்காரங்கிறனால தான் இதோட போகிறேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் கோவமாக சொல்லிட்டான். மாமா மாமான்னு சரணியாக கூப்பிட்டா. கோவமாக ஒரே ஒரு பார்வை தான். அவள் அமைதியாயிட்டா. வேலை நல்லான்னு கூப்பிட்டா. அங்கே ஓடி வந்தார் அண்ணா. லக்கேஜெல்லாம் எடுத்து காரில் வைங்க, ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொன்னார். நான் கிளம்புறேன், நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்பா கிட்டேயும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனான். ஓகே மக்களே, பார்ட் 7 பார்த்து முடிச்சிட்டோம். பார்ட் 8 அதையும் கூடிய சீக்கிரமே போட பார்க்குறேன். எனக்கு குரல் கொஞ்சம் சரியாக இல்லை, பேச முடியல. ஸோ கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே மக்களே, கதைகளின் நிலவரிசையிலேருந்து நான் உங்கள் ஏஎஸ். வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அழகாக சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, பாய்.